ஹாய் ஆல். இந்த சீரீஸில் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது ஆம்பளை பலசாலியாக இல்லைனாலுமே பொம்பளை பலவீனமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா பலவீனமாக இருந்தால் என்ன வேணால் செய்யலாம். யாரோ எவனோ செய்கிறதுக்கு பொண்ணுங்க தான் தண்டனை அனுபவிப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே நம்மளை தான் குறை சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. நம்புனா அதாவது வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட வந்து அந்த பொண்ணு சொன்னாலே அம்மாவே அந்த பொண்ணை நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்பிட்டாலுமே அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மாவே என் வழியை கேட்கலன்னா யார் கேட்பா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு இடத்துல சொல்லும். மாறிடுச்சின்னு சொல்கிறோம், ஆனால் எதுவும் மாறலை. அது மாதிரி இதில் நிறைய இன்சிடென்ட்ஸ், அதாவது இந்த சீரீஸில் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு வந்து கவனித்து பார்க்க வேண்டியது மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ முக்கியமாக அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. அதில் அந்த பெரிய மருமகளோட பையன் பெரிய பையன் வந்து ஐ லவ்யூன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை வந்து அவங்க அப்பாவே கிண்டல் பண்ணுவார். 15 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இவன் ஐ லவ்யூன்னு கூட சொன்னதில்லை. அதாவது அவன் தைரியமானவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் ஜென்டில்மேன். அவங்க தான் அவங்க ஒய்ஃபை நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அந்த இந்த பையனை வந்து அவங்க தான் வளர்த்துருப்பாங்க. அவங்க அண்ணி தான். அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோன்றதுனால அந்த லிஸ்ட்டில் எல்லார் பேரும் இருக்கணும், நம்மளும் தானே அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த பாட்டி சொல்லுவாங்க ஒரு இடத்துல, இந்த எண்ணங்கள்லாம் ஆம்பளைங்க தான் உருவாக்குனாங்க, அதை நம்ம கட்டி காப்பாற்றிட்டு வரோன்ற மாதிரி. அப்போது நம்ம தான் பேசணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுமே இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு போராட தேவையில்ல, நமக்கு செஞ்சதை பிடிச்சா போதும். அதாவது வீட்டில் சமையலை நம்ம ஆரம்பித்தா போதும். நமக்கு பிடிச்ச சமையலை நம்ம செஞ்சால் போதும். ஆண்களுக்கு பிடிச்ச சமையலை தான் நம்ம சமைக்கணும்னு இல்லை, நமக்கு பிடிச்சதை செஞ்சால் போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து நிறைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலுமே, சமூகத்தில் மதிப்புமிக்க ஆட்களாக இருந்தாலுமே, பொண்ணுங்கன்ற வரப்போ அவங்களோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொண்ணுங்களுக்கு வலிச்சிட்டாலும் ஒரு சாரி அவங்க கேட்டுட்டாங்கன்னா அதுலேயும் இவங்க அமைதியாக போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்களுக்கு எதிராக இவங்க வரவே கூடாது, பேசவே கூடாது. அதே மாதிரி இவங்க சொன்னாலும் அதை வேல்யூவும் பண்ண மாட்டாங்க. படிச்சிருக்கவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறாங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. அதுக்கு வந்து அவர் சொல்லுவார் அவங்க மருமகளை, நீ ஒரு முட்டாள், எப்பவும் என் வீட்டுக்குள்ளே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சீதா கதையே பார்த்தா, கோட்டை தாண்டினா வீட்டில் இருக்கணும்னா வீட்டுக்கு அடங்கி இருக்கணும், கோட்டை தாண்டினா பிரச்சனை தான் வரும்ன்ற மாதிரி அந்த சீதா ஸ்டோரியை வச்சு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில போய் போராடும் போது கூடமே எப்படியா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துடுவா திரும்பன்ற மாதிரி தான் நம்புவாங்க. கடைசியாக வந்து அந்த ஃபஸ்ட்டு பையன்தான் செகண்ட் பையன் தப்பு பண்ணான் அப்படின்றப்போ அந்த பொண்ணும் இவ்வளோ வலி உணர்ந்ததுன்றப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு உதவி தேவை கிடையாது, நியாயம்தான் தேவை. அந்த மாதிரி பெண்கள் எப்போவுமே வந்து நியாயத்துக்கு சண்டை போடணும். ஏன் பெண்கள் மட்டுமே சண்டை போடணும், நம்மளும் தானே சண்டை போடணும். அது மாதிரி அவங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய சீரீஸ். அதுலேயும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியமானதாக இருக்குது.